ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் சொந்தங்கள், சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் 1/1/2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆண்டு பலன் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்க இருக்கிறோம். கடகராசி அன்பர்கள் பொதுப்படியாகவே வேகமும் விவேகமும் உள்ளவர்கள். சில தருணங்களிலே செய்வதறியாது தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய சூழலை பெறுவார்கள். திசையெங்கும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பொன்மொழிக்கு ஏற்றவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த ராசியின் தத்துவார்த்தம் காலபுருஷனை 4வது, காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகம். இதனுடைய கடகராசியின் நீர் தத்துவார்த்தம் உருவம் நண்டு. ராசியிலே 4வதாக வருவது இது சரராசி, நில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேலையை இந்த கடகராசி அன்பர்களிடம் கொடுத்து விட்டால், இவர்கள் ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் அந்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய காரியவாதிகள். ஒருவர் நண்பராக இருந்து விட்டால் அந்த நட்புக்கு உயிர் கொடுத்து இந்த நட்பை உயிர் உள்ளவரை காப்பாற்றக்கூடியவர்கள். அதே தருவாயில் நண்பர் தவறேதும் செய்துவிட்டால் சிறிதும் தயக்கம் பாராமல் அவரை வெட்டி எறிந்து தூக்கி விடுவார்கள். வெட்டி எறிந்து என்பது தன்னுடைய உறவை முறித்துக் கொள்வது. ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனிமேல் அப்படி என்ற தத்துவார்த்தத்தில் இந்த வெட்டி எறிவது வரும். நீங்கள் தவறாக புரிஞ்சிக்காதீங்க. ஆகையினால ஒருவரிடம் இந்த கடகராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய காரியம் சாதித்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட அன்பர்களானாலும் சரி, எப்படிப்பட்ட பாவிகளானாலும் சரி, எப்படிப்பட்ட பாவர்களானாலும் சரி, எப்படிப்பட்ட விரோதிகளானாலும் சரி, அவர்களுடைய பரஸ்பரம் அன்பு பாராட்டி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதே தருவாயில் உங்களிடம் இருக்கும் எந்த ஒரு பொருளையும் பிறருக்கு கொடுத்து உதவ மாட்டீர்கள். உங்களுக்கு நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி போடும் விஷயத்தை மட்டும்தான் பிறர் எடுத்துக்க கொள்ள முடியுமே தவிர, நீங்கள் விரும்பியதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்காகவே நீங்கள் வாழக்கூடிய உலகத்தில் தனக்கென வாழக்கூடிய ஒரே அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது கடகராசி அன்பர்கள் தான். தன்னுடைய சுகபோகத்திற்கும், தன்னுடைய வாழ்க்கைக்கும், தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காகவும், தன்னுடைய குடும்பத்திற்காகவும், தன்னுடைய சுகபோகத்திற்காகவும் வாழக்கூடிய அன்பர்கள் கடகராசி அன்பர்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடிய அன்பர்கள். எதையுமே மறைமுக தத்துவார்த்தமாக பேசுவார்கள். பிறருக்கு வெளிப்படையான வார்த்தைகள் வராது. வெளிப்படையான வார்த்தைகளை இவர்கள் ஒருபோதும் பேச மாட்டார்கள். மறைமுக சூட்சியமாவாதிகள்.
உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய கடகராசி அன்பர்களை புரிந்து கொள்வது மிக மிக கடுமை. மிக மிக இவர்களை புரிந்து கொள்வது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான விஷயம். என்ன வச்சு பேசுகிறாங்களே தெரியாது. கடல் ஆழமா அல்லது கடகராசி அன்பர்களின் மனம் ஆழமா என்று கேட்டால், கடலை விட கடகராசி அன்பர்களின் மனம் ஆழம் என்பது தான் இந்த ஜோதிடத்தில் வரக்கூடிய பதில். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட கடகராசி அன்பர்கள் புகழுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், பெருமைகளுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், தன்னுடைய சுகபோகங்களுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அள்ளி கொடு என்றால் கிள்ளி கொடுப்பார்கள், கிள்ளி கொடு என்றால் தொட்டு கொடுப்பார்கள். இதுதான் இவர்களுடைய இந்த ராசியோட தத்துவார்த்தம். இந்த தத்துவார்த்தம் என்னவென்றால், நண்டு எப்படி ஒரு குஞ்சை பொரித்தவுடனே தன் குடும்பத்திற்காக வாழக்கூடியது நண்டு. தன் இனத்தோடு எப்போதுமே வாழும். நண்டு தனித்து வாழ்வது இல்லை. போனால் கூட்டமாக தான் போகும். அப்படி இருந்தாலும் அந்த குஞ்சுகளோடு ஒரு நண்டு குஞ்சு பொறித்தவுடன் அது மாண்டு விடுவது இயற்கை நியதி. நண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்காக சில விஷயத்திலே குஞ்சை பொறித்தவுடன் சில காலங்களிலே மாண்டுவிடும். இதுதான் நண்டுடைய வாழ்க்கை. ஆனால் தன்னுடைய அனைத்து விதமான சுகபோகங்களுக்காகவும் தனக்காகவே, தன் குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் வாழும். பிறருக்கு கொடுப்பது என்றால் அது கடகராசி அன்பர்களிடம் நடக்காது. ₹1 நீங்கள் வாங்கணும்னா அந்த ₹1 பல காரணங்கள் சொல்ல வேண்டும். அந்த காரணங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த கடகராசி அன்பர்களிடம் ₹1 வாங்க முடியும். அதுவும் அது சரியாக திருப்பி தர வேண்டும். திருப்பி தரவில்லை என்றால் உங்களுடைய உறவு முடிந்துவிடும். அப்படி கராரான பேச்சிலும் சரி, காரியத்திலும் சரி, எதையுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், தன்னுடைய காரியத்திற்காகவே வாழக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் கடகராசி அன்பர்கள். இவர்களுக்கு வாழ்க்கை துணை என்று அதிகபட்சமாக கடகராசி அன்பர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை பெரும்பாலுமாக வேலை செய்யும் வாழ்க்கை துணையாகத்தான் இருக்கும். அதே போல் சரளமாக பேசக்கூடியவர்கள், எதையுமே நீதி நேர்மையாக பேசக்கூடியவர்கள், அனைத்து அறிவுகளையும் அனைத்து ஆலோசனைகளும் வழங்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் கடகராசி. ஏனென்றால் கடகராசிக்கு 2ஆம் இடம் காலபுருஷனின் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் என்பது கடகராசிக்கு 2ஆம் இடமாக வருவதால் 64 கலைகளையும் இயற்கையிலேயே பெற்றவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இதுதான் உண்மையான தத்துவார்த்தம். அப்படிப்பட்ட குணங்களை, அதாவது உலகத்தை இயற்கையாகவே இவர்கள் உலகத்தை அறிந்தவர்கள். படிப்பறிவு தேவையில்லை. படிப்பறிவு இல்லை என்றாலும் பகுத்தறிவு இவர்களிடம் இருக்கும். அந்த பகுத்தறிவை வைத்துக்கொண்டு இவர்கள் எண்ணிய காரியத்தை எளிமையாக சாதித்துக் கொள்வார்கள். அதே போல் இந்த உறவுக்காரர்கள் வந்தார்கள், அந்த உறவுகள் எதையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஒரு செயலை செய்தார்கள், அந்த திரும்பி பார்க்க மாட்டார்கள். பழசை நினைத்து பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நினைத்த காரியத்தை கண்ணாக இருந்து அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களே. எண்ணிய இலக்கை எட்ட வேண்டும் என்றால் இந்த கடகராசி அன்பர்களை
பின்பற்றினால் அதனுடைய ரகசியம் தெரியும். என்ன அன்பர்களை, இப்படி கொண்ட குணாதிசயங்களை கொண்ட உங்களுக்கு கடந்த 5 வருட காலமாக, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலமாக கண்ட சனியும் தற்போது அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியும் 2025ஆம் ஆண்டு ஜனனமாகும் பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்திலே தனுசிலே அமர்ந்திருக்கிறார். சூரியனோடு 2ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து பாக்கியாதிபதியும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை வீரிய தைரிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருந்து சுபகோளாக தனித்த புதனாக உங்களுக்கு பல யோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யார் என்று கேட்டால் அது குரு பகவானும் புத பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை தரப்பாங்க. ஒரு ராசி அதிபதி கூட கொடுக்க போகிறது. 8ஆம் இடத்து அதிபதி மூல திரிகோணத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் வண்டி வாகனத்தில் வீடு நிலம்புலங்களிலும் பல பிரச்சனைகள், பயணங்களிலே பல பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள், எடுத்த காரியத்தில் சிறிது தடைகள், உயிர் இருக்கும் உடல் அசைவின்றி இருக்கும். இதுதான் கடகராசிகள் அன்பர்களுடைய தற்போதைய நிலை. இந்த நிலையெல்லாம் இன்னும் 6 மாத காலங்களிலே, அதாவது மே ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு சில மாற்றங்களை அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக காய் நகர்த்த வேண்டும். 2ஆம் இடத்தை 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயம். அதுவும் தனித்த குருவாக இருக்கிறார். தனம் விரயமாகும். உங்களுக்கு நகை நட்டுகள் மூலம் கடன் லோன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வீடு கட்டுவதற்கோ அல்லது உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் செய்வதற்கோ அல்லது நெடுந்தூர பயணத்தில் ஆன்மீக சுற்றுலா மூலமும் பயணம் இருப்பதற்கோ, நகை நட்டுகள் தொலைவதற்கோ அல்லது பேங்க் லோன் அல்லது சீட் ஃபண்டில் ஒரு சிறு தொகை உங்களுக்கு வருவதற்கும் அதிலே கடனை அடைபடுவதற்கும் தற்போது வாய்ப்புகள். 8ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே மறைவது சிறப்பான விஷயம் இல்லை. 8ஆம் இடத்து அதிபதியோடு 11ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருப்பது ஒரு மன வருத்தமான செயல்தான். ஆகையினாலே அன்பர்கள், கடகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையாரின் அரவணைப்பும் தங்களுடைய முன்னோர்களின் அரவணைப்பும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். உங்களுடைய கணவரின், பெண்ணாக இருந்தால் கணவரும், ஆணாக இருந்தால் மனைவியாரும் உங்களுக்கு தற்சமயம் சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் மூலம் சில தீர்வுகள் காணப்படும். நல்லது யாது, கெட்டது எது, மனைவி செய்வது சரியா அல்லது கணவன் செய்வது சரியா, மனைவி சொல் பேச்சு கேட்டால் நாம் நன்றாக இருக்க முடியுமா, கணவன் சொல் பேச்சு கேட்டால் நாம் நன்றாக இருக்க வேண்டுமா என்ற புரிதலுக்கு இப்போது சனி பகவான் உங்களுக்கு வழிவகை காட்டிக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சர்க்கார் மூலியமாக, அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனம் வருத்தத்தில் இருக்கும், மனம் சோர்வடைந்து இருக்கும். மனம் எப்பவுமே ஒரு பிரகாசமாக இருந்த நீங்கள் தற்போது வறண்ட பாலைவனமாகத்தான் இருக்கிறது.
வறண்ட பாலைவனத்திலே எங்கே வானத்திலே ஒரு துளி மழை விழுமோ என்று மன ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி, வருகிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறது. ஆன்மீக சுற்றுலாவும் ஆன்மீக வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகிறது இந்த குரு பயிற்சி. 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு. 9ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய நிலைக்கு 4ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு. அதனால் பிள்ளை அப்போ உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ ஆரோக்கியத்தில் நல்லா ஆரோக்கியத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பு பெறும். வண்டி வாகனங்கள், வீடு வாசல், கல்வி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு விடுதலை பெறப்போகிறீர்கள். அதில் இருக்கும் பிரச்சனைகள்லாம் விடுதலை பெறப்போகிறது. அதே போல் உங்களுடைய 6ஆம் இடத்திலே வேலை இல்லாததற்கு வேலை வாய்ப்புகள், கடுமையான வேலை கிடைக்கும். கடன் அதிகமாக ஆவதற்கு அந்த காலகட்டங்கள் வருகிற 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நோய் நொடிகளும் ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த விஷயங்களில் ஆயுளுக்கு ஆரோக்கியத்திற்கு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இந்த கடகராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள். புனர்பூசம் 1ஆம் பாதம், பூசம் 4 பாதம், அதேபோல் ஆயில்யம் 4 பாதம், மொத்தம் 9 பாதம். இந்த 9 பாதமும் இந்த நட்சத்திரத்தை இந்த ராசியிலே அடங்கும். இந்த ராசிக்கு 9 நட்சத்திரத்துக்கு 77 லக்னங்கள். அந்த 9 நட்சத்திரங்கள் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களுக்கு 27 லக்னங்கள் உதயமாகிறது. இந்த 27 லக்னத்தை உதயத்திலே ஆகும் ஜென்மாக்கள் மொத்தம் லட்சம் மக்கள். இந்த ஒரு ராசி 2.25 ராசி 2 நட்சத்திரம் 2.25 நட்சத்திரம். இந்த 2.25 நட்சத்திரத்திலே ஜனனமான மக்கள் என்பது கோடான கோடி. இந்த கோச்சார பலன், இந்த வருடாந்திர பலன் இத்தனை பேருக்கும் சரியாக வருமா என்றால், அவருக்கு ஜனனமாகும் பொழுது என்ன உதய லக்னம் ஆகிறதோ அந்த லக்னாதிபதி அந்த நிலைக்கு என்னென்ன இருக்கிறார்களோ அது மைனஸ் ப்ளஸ் ஆக ஆகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனாலே அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, உங்களுடைய இந்த 2025ஆம் ஆண்டு என்பது 40 அதாவது 100க்கு 40 விழுக்காடு சிறப்பாகவும் 60 விழுக்காடு சிறப்பு இல்லாமலும் இருப்பதால் உங்களுக்கு தற்போது அம்பாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், ஆஞ்சநேயர் சர்வேஸ்வரரை வழிபடுங்கள். மொத்தம் 3 தெய்வத்தை, அம்பாள், சர்வேஸ்வரர், ஆஞ்சநேயர், இந்த வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பை தரும் என்று கூறிக்கொள்கிறோம். இன்னும் மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்கிறது. இந்த குரு பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே கிழக்கிலே உதயமாகும் வெள்ளி போல் சிறு வெளிச்சம் தென்படும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பாரங்களும் உங்களுடைய கஷ்டங்களும் நீங்கும் வாய்ப்புகள் உண்டு என்று கூறிக்கொண்டு, எது நடந்தாலும் நல்லதுக்கே என்று நினைத்து செய்யப்படுங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அதனுடைய பொருளாக்கம் நம்ம தினைக்கும் ஒரு காரியத்தை ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கே திட்டம் போடுறோம், நாளைக்கு என்ன நடக்குதோ அந்த நாளை செயல்பட வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி நினச்சிடும். நம்மளுடைய எண்ணம் தான் அந்த செயலாக்கமாக மாறும். அப்போது நம்மளுடைய எண்ணம் உயர்வான எண்ணங்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்த இடத்திலே செல்லும் என்பது தான் இதனுடைய பொருள். இந்த பொருளின் தத்துவார்த்தம். அன்பர்களை, நல்லதை நினையுங்கள், உயர்ந்த சிந்தனையை சிந்தியுங்கள். அதுவே உயர்ந்த படர்ந்த ஆலமரமாக மாறும், வங்கக்கடலாக மாறி உங்களுடைய பெருமைகளையும் பெயரையும் இந்த உலகத்திற்கு பரிசாற்றும் என்று கூறிக்கொண்டும், மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் VL ராஜா, சஞ்சோதரம், ஸ்ரீராமஜெயம்.